மாதம்பட்டி ரங்கராஜோட வாழ்க்கையில என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி தான் நெட்டிசன்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜுக்கு செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரோட செகண்ட் ஒய்ஃப் ஜாய் கிறிசல்டா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் போட்டு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அவங்க 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதாவோ, இந்த விஷயம் உங்களுக்கு குழந்தை பிறந்துரும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதி வந்து ஒரு அட்வொகேட் அப்படின்றப்போ கண்டிப்பாக அவங்க 2 பேத்துக்கும் டைவர்ஸ் ஆகாம இவர் எப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணார் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் இவர்கிட்ட கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஒரு பெரிய சர்ச்சை சோஷியல் மீடியாவில் வெடிச்சோன்னே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் சில வருஷமாகவே சேர்ந்து தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜாய் கிறிசல்டா சொல்லிட்டாங்க. அப்போ சில வருஷமாக சேர்ந்துருக்கவங்க எதுக்காக இப்போ திடீர்னு இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்றதான் எல்லாத்தோட கேள்வியாகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க நேரத்தில் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஜாய் கிறிசல்டாவை அன்ஃபாலோ பண்ணிட்டு அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஸ்ருதியை ஃபாலோ பண்ணார். ஒருவேளை அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை விட்டு அவருக்கு வந்து பிரியருக்கு மனசு இல்லாதனால ஜாய் கிறிசல்டா அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்றத பயந்து தான் மக்கள் மத்தியில் வந்து அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, இப்போ 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க போல. அப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இன்னும் ஸ்ருதி கூட தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கார் போல. அப்போ டைவர்ஸே உங்களுக்கு ஆகலையா அப்படின்னு சொல்லியுமே வந்து திரும்பியும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே உறுதிப்படுத்துகிற விதமாக இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஸ்ருதியோட அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ தாங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்போ செம்ம ஃபயராக போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்து அவர் டைவர்ஸே பண்ணாமல் செகண்ட் ஒய்ஃப் கூடயும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னுமே பேசிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் இப்படி வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் அவரோட முதல் மனைவி கூட கலந்துக்கிட்ட காரணத்தினால அவருக்கு டைவர்ஸ் ஆகலை போல, அவங்க கூட தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றத எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கப்போ ஜாய் கிறிசல்டாவோட இப்போ வாழ்க்கை என்ன ஆகும், அவங்களுக்கு பிறக்க போற குழந்தையோட நிலைமை என்ன, மாதம்பட்டி ரங்கராஜ் இது எதுக்குமே விளக்கம் கொடுக்காம இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ ஜாய் கிறிசல்டாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே மாதம்பட்டி ரங்கராஜை நிறைய பேர் திட்டிட்டு தான் இருக்காங்க. இந்த எல்லா பிரச்சனையுமே ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்க காரணத்தினால மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இதுக்கு ஓப்பனா அவர் வந்து விளக்கம் கொடுத்தா மட்டும்தான் அவர் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.